வேலையில்லாத நண்பர்கள் கேசவன், சேகர் மற்றும் பகலவன் ஆகியோர் கடத்தல் தொழிலை செய்யும் தாஸ் என்பவருடன் சேருகிறார்கள். தாஸுக்கு ஷாலு என்ற ஒரு கற்பனை காதலி உண்டு. தாஸ் 5 முக்கிய விதிகளை பின்பற்றி கடத்தல் செய்வார். அதில் முதல் விதி அரசியல்வாதிகளை தொடக்கூடாது. திருப்புமுனை அமைச்சர் ஞானோதயத்தின் மகன் அருமை பிரகாசத்தை கடத்தினால் 2 கோடி ரூபாய் தருவதாக ஒரு ஒப்பந்தம் வருகிறது. நண்பர்களின் வற்புறுத்தலால் தாஸ் சம்மதிக்கிறார். ஆனால் அவர்கள் கடத்தச் சென்றபோது அருமை பிரகாசமே தனது தந்தையிடம் பணம் பறிக்க தன்னைத்தானே கடத்தி கொண்ட நாடகத்தை ஆடுகிறான். இறுதியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைச்சரிடமிருந்து பணத்தை பறிக்கிறார்கள். மோதல். பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் விபத்து ஏற்படுகிறது. அருமை பிரகாசம் பணத்துடன் தப்பித்து விடுகிறான். கோபமடைந்த அமைச்சர் இவர்களை பிடிக்க பிரம்மா என்ற கொடூரமான போலீஸ் அதிகாரியை நியமிக்கிறார். பிரம்மா இவர்களை துரத்தி பிடித்து சித்திரவதை செய்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக பிரம்மாவின் துப்பாக்கி அவரே சுட தாஸ் கும்பல் தப்பிக்கிறது. முடிவு. அருமை பிரகாசத்தின் புத்திசாலித்தனத்தை கண்ட முதலமைச்சர் அவனை தேர்தலில் நிற்க வைக்கிறார். அருமை அமைச்சராகிறான். நண்பர்கள் அவனிடம் உதவியாளர்களாக சேர்கிறார்கள். தாஸ் மீண்டும் கடத்தல் தொழிலை தொடங்குகிறார். ஆனால் அவர் தனது முதல் விதியையே மீறி ஒரு அமைச்சரின் மகளை கடத்துவதுடன் பட முடிகிறது.